ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊஞ்சல் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதுக்காக ரிங்கு வந்து நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. இது மேலே வந்து சுற்றி நம்ம டேப் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம இந்த ஒயர் வந்து சுற்றி விட போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பெரிய சைஸ் ரிங்கு வந்து நமக்கு இது வந்து கீழே வந்து உட்கார்ற ரிங்கு பெருசு செஞ்சு முடிச்சிட்டோம். இதில் ஒயர் சுற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து மேலேருந்து வச்சு நம்ம த்ரெட்டு வச்சு பின்னுற ரிங்கு. இதுக்கு தான் நம்ம வந்து த்ரெட்டு சுற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ வந்து டைட்டாக போட்டு அப்படியே நீங்கள் த்ரெட்டை உள்ளார வச்சு சுற்றிக்கிட்டே வரணும். இப்படி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். இந்த த்ரெட்டை வந்து உள் பக்கம் இப்படி போட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிட்டே வாங்க. ஸோ நான் இதை ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். முடிச்சு போட்டு பார்த்தீங்க, இதே போல் நீங்கள் கை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ரிங்கில் த்ரெட்டை மட்டும் டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கிட்டே வரணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சுற்றுறப்போ இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சிக்காயிடும். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் த்ரெட்டை சிக்காகாமல் பார்த்து கொண்டு வாங்க. நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். முடிச்சு போடுறப்போ அதை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் பின்னுற வீடியோ தான் நான் போட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க, சரிங்களா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து இதை இன்னும் சுற்றணும். இந்த மாதிரி டைட்டாக கை விடாமல் இந்த விரலை இங்கே பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக நிற்கும்.